ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். என்னதான் விஜய் நம்ம ஹீரோயின் பக்கம் இப்போ ரொம்ப ரொமான்ஸாக இருந்தாலும் அவங்க அக்கா ஒரு சைடில் வேறு மாதிரி நடத்தி விட்டாங்கன்னா விஜய் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயை முழுசாக நம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ராஜேஸ்வரிக்கு செம காண்டு. ஏன்னா விஜயும் சரி நம்ம ஹீரோயினையும் தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணி தன்னோட பிளான் எல்லாம் கெடுக்க பார்த்துருக்காங்க அப்படின்ற செம காண்டில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லணும்னா என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயினும் சரி விஜயும் கொஞ்சம் சந்தோஷமாக, அதாவது விஜய் ஒரு படி இறங்கி நம்ம ஹீரோயின்கிட்ட கேஷுவலாக பேசினாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த ஒரு 10 எபிசோடு பக்கமாக கதறல் சீனாக வச்சு செய்ன்னு செய்வார். அந்த அளவுக்கு வார்த்தையால் நம்ம ஹீரோயினை கத்தியெல்லாம் தேவையில்லை, வார்த்தையில் வச்சு குத்துன்னு குத்தி எடுப்பார். ஸோ எதுக்குடா தேவையில்லாமல் நல்லபடியாக நம்ம ஹீரோயின்கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கு, அதுவும் சூப்பராக நடந்திருக்கு. ரொம்ப எதிர்பார்க்காத விஷயங்கள் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நடந்திருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு செகண்ட் அந்த பழைய நினைவுகள் நமக்கு யோசனை வருதுங்க. ஏன்னா விஜய் எந்த செகண்டில் அவங்க அக்கா பேச கேட்டு ட்ரிகர் பண்ணி மாற போகிறாருன்னு தெரியல. ஏன்னா விஜய் சொந்தமாக யோசிக்காமல் இருக்கிறாரு, முழுசாக அவங்க அக்காவை பற்றி தெரியாமல் இருக்கிறனால சத்தியமாக நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த மூமெண்ட் எப்போ வேணால் மாறுமோன்றவருக்கு அதே மாதிரி தான் ராஜேஸ்வரி. ஸோ இந்த மூமெண்ட்டை இப்படியே விடக்கூடாது, உடனே உங்களை பிரிக்கலாம், நம்ம நினைக்காததெல்லாம் நடந்து போயிடும் அப்படின்ற விஷயத்தில் முடிவு பண்ணி உடனே இது எப்படி விஜய் உங்களும் மீட் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி அன்னபூர்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடி நல்லா அன்னபூர்ணியை கோத்துட்ருவாங்க. இங்கே பாருடா, நீயும் அவளையும் மீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரியவங்க கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராடுத்தன வேலையெல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ விஜய் உடனே ருத்ரதாண்டவம் ஆடிடுவார். ஏன் இப்படி கேவலமான சீப்பான பிஹேவெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஏதோ பெரியவங்கன்னு பார்க்குறேன், உங்கள் பெரியமா தான் இப்படி இருக்காங்கன்னா நீ இது இவ்வளோ கேவலமானவளா, ஆனால் ஒன்றுமே தெரியாதவ மாதிரி பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு சுப்ரபாதம். எப்பயுமே பெரியம்மா நல்லது பண்ண போய் நம்ம ஹீரோயினுக்கு பேச்சு வாங்குறதுல சும்மாலாம் கிடையாது, அவ்வளோ வன்மமாக பேசுவார். எந்த அளவு இறங்கி மன்னிப்பு கேட்குறாரோ அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக பேசுகிறவர் தான் அந்த அளவுக்கு விஜய். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.